Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்தி செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு பூரி மாதிரி பொங்கி வரணும்னா சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக அப்படியே இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ புசுன்னு பொங்கி வந்ததில்லை. இதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டமான டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணவே தேவையில்லை. ரொம்ப சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே போல் சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ மதியம் செஞ்சு வச்சிங்கன்னா கூட ஈவினிங் வரைக்குமே அது ரொம்ப சாஃப்டாகவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட் சப்பாத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த வீடியோ உங்களுக்காகவே ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ உள்ள லேயர் தெரியுதுல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த உப்பும் மாவும் நல்லா கலந்துக்கிற அளவுக்கு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஒரு கப் அளவு மாவுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கரெக்டான ரேஷியோ. மாவில் தண்ணி கூடிட்டாலோ குறைஞ்சிட்டாலோ நம்மளுக்கு சப்பாத்தி ஒழுங்காக வராது, புசுன்னு பொங்கி வராது. அதனால் கரெக்டான ரேஷியோவில் கலந்துக்கோங்க. அதே போல் மாவை எந்த அளவுக்கு நம்ம கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக ஃபஸ்ட்டு விரல்கள் வச்சு இது போல் நல்லா அமுத்தி கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்ளங்கை வச்சு பிரட்டுவோம். இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றவே இல்லை, மாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. ஒரு கப் அளவு மாவுக்கு அரை கப் தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இதை இது போல் பாத்திரத்தில் வச்சு பிசைகிறதுக்கு பதிலாக பூரிக்கட்டையில் வச்சு பிசைஞ்சிங்கன்னா இன்னும் நம்ம நல்லா பிசைய முடியும். ஸோ நான் இப்போ இதை பூரிக்கட்டையில் மாற்ற போகிறேன். இது போல் ஃப்ளாட்டான ஒரு பூரிக்கட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னது போல் நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைகிறதுல தான் இருக்குது நம்மளோட சப்பாத்தியோடைய சாஃப்ட்னஸ். இது நல்லா கைவிடாமல் 5-10 நிமிஷத்துக்கு கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும் கைக்கு. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சாஃப்டான சப்பாத்தி வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறது தப்பு இல்லை. இப்போ இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நம்ம ஊற விடணும்னு அவசியமே கிடையாது. அப்படி நீங்கள் உடனுக்குடனாகவே சப்பாத்தி செய்யலாம். இல்லை உங்களுக்கு ஊற விடுறதுக்கு டைம் இருக்குன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் உடனே செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மாவை நல்லா இது போல் உருட்டிட்டு சின்ன பீசஸாக எடுத்து தனியாக வச்சுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய சப்பாத்தி போடுவீங்களோ அந்த அளவுக்கு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் மீடியம் சைஸாக செய்வேன். ஸோ நான் மீடியம் சைஸ் உருண்டைகள் உருட்ட போகிறேன். இப்போ உருட்டுறது ரொம்ப முக்கியம். இது போல் ஃபஸ்ட்டு நல்லா திரட்டிட்டு அதுக்கப்புறம் இது போல் 2 மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா உருட்டுங்க. நான் எப்போதுமே இந்த ஒரு ட்ரிக் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். அதாவது உருட்டும் போது நல்லா ஒரு 2-3 தடவை மடிச்சுட்டு உருட்டுவேன். பாருங்கள், இந்த மாதிரி இது போல் நம்ம உருட்டுறதுனால உள்ள நல்ல லேயர் கிடைக்கும். பொதுவாக எல்லாரும் சப்பாத்தி கட்டையில் வச்சு திரட்டிட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் தேய்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கையிலேயே வச்சு இது போல் மடித்து உருட்டுறது டைமும் நம்மளுக்கு மிச்சமாகும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வேலை. இப்போ எல்லா மாவையும் உருட்டியாச்சு. இப்போ இதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பூரிக்கட்டையில் வச்சுட்டு கொஞ்சம் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பக்கம் நல்லா இது போல் அமுத்தி விடுங்க. கோதுமை மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பூரிக்கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அடிக்கடி கையில் எடுத்து அந்த மாவை பிரட்டக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கையை எடுக்காமல் அந்த பூரிக்கட்டையை வச்சு தேய்க்க பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். நான் ஒரு டைம் மட்டும்தான் இந்த மாதிரி மாவில் பிரட்டுவேன். அதுக்கப்புறம் கையை எடுக்காமையே தேய்ச்சிருவேன். பாருங்கள், இந்த மாதிரி இது போல் பண்ணுறதுனால நம்மளுக்கு 2 பெனிஃபிட் இருக்கும். ஒன்று, பூரி மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு பொங்கி வரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் பண்ணுறேன்ல, இதே போல் பண்ணுங்கள். லேசாக நம்ம கை வச்சு அந்த பூரி கட்டை இருக்குல்ல, அதை வச்சே நல்லா அப்படியே உருட்டி தேய்ச்சிட்டே வரணும். இப்போ பாருங்கள், ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சாச்சு. சப்பாத்தி எப்போதுமே ரவுண்ட் ஷேப்புக்கு இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ டவாவை சூடுபடுத்திட்டு அதில் இதை சேர்த்துருங்க. நான் இரும்பு தோசைக்கல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தியை சேர்த்துட்டேன்.
சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா வந்து பொங்கி வரும். லேசாக இது போல் பொங்கி வந்துட்டுருக்கும்போது கரண்டி வச்சு லேசாக அமுத்தி கொடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது ஃபுல்லாக வந்து பொங்கிருச்சு. இதே மாதிரி மீத இருக்க எல்லா சப்பாத்தியும் செய்திடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம மடித்து கூட தேய்க்கலை, ஆனால் உள்ளே இருக்க லேயர் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் சாஃப்டான சப்பாத்தி நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அவ்வளோத்துக்கு இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க இது எவ்வளோ ஈஸியாக பண்ணோம். நிறைய டிப்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலை. சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணியே இந்தளவுக்கு சாஃப்டான சப்பாத்தி பண்ண முடிஞ்சுது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.